தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் ஆன்மீக வணக்கங்கள். ஆடி மாதம் அம்மன் திருவிழா. ஆடி மாதமாக இருப்பதால் அம்மனுக்கு சிறப்பாக அலங்காரமும் பூஜைகளும் நடைபெறுகிறது. அந்த வகையிலே இப்பொழுது நாம் ஒரு அற்புதமான ஆலயத்தை பற்றி காணவிருக்கிறோம். இங்கு இரு நதிகள் கூடி ஒரே இடத்தில் காணப்படுவதால் இந்த ஆலயம் சிறப்பாக காணப்படுகிறது. சிறப்பு பெயருடனும் தோற்றமளிக்கிறது. அந்த ஆலயத்தை பற்றி இப்பொழுது காணலாம். அர்ஜுனா நதியும் வைப்பாறு நதியும் என இரு கங்கைகள் கூடும் இடத்தில் இந்த அம்மன் குடிக்கொண்டதால் இங்கு உள்ள மாரியம்மன் இரு கங்கை குடி மாரியம்மன், அதாவது இருக்கன்குடி மாரியம்மனாக காட்சி அளிக்கிறார். வடக்கே அர்ஜுனா நதியும் தெற்கே வைப்பாற்றையும் எல்லையாக கொண்டு இடைப்பட்டிருக்கும் நிலப்பரப்பில் நடுநிலையாக வீட்டிற்று அருள் பாலிக்கும் இருக்கன்குடி மாரியம்மன் திருக்கோவில் 10 அடி உயரமுள்ள கல் கோட்டைக்குள் அமைந்துள்ளது. சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன்பு சாணம் பெருக்க வந்த பெண் ஒரு இடத்தில் கூடையை வைத்து சாணம் பொறுக்கி சேர்த்திருக்கிறாள். ஓரளவு சாணம் சேர்த்த பின்பு அந்த இடத்தில் இருந்து கூடையை எடுக்க முயன்று இருக்கிறாள். அந்த கூடையை எடுக்க முடியவில்லை. அப்பொழுது அவள் சாமி வந்து, அதாவது சாமியாடுதல் என்று சொல்லி அழைப்பார்கள் அல்லவா, அது போன்ற சாமி ஆடியிருக்கிறாள். சாமியாடிய அந்த பெண் அந்த கூடை இருக்கும் இடத்தில் சிலையாக புதைந்து இருக்கும் தன்னை வெளியில் எடுத்து கோவில் அமைத்து வணங்கினால் அனைத்து வேண்டுதல்களையும் நிறைவேற்றுவதாக தெரிவித்திருக்கிறாள். அதன் பிறகு அந்த இடத்தில் புதைந்து கிடந்த சிலையை எடுத்து கோவில் அமைத்து வழிபடத் துவங்கியிருக்கிறார்கள். பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கல்வெட்டு கர்ப்பகிரகத்தில் கல் சிலை ரூபத்தில் உயிர்ப்புடன் அமைந்து தன்னை வணங்கி நிற்பவர்களின் எண்ணங்களுக்கு ஏற்றவாறு வண்ண முகம் காட்டி அன்னை பராசக்தி அருள் காட்சி தந்து அருள்பாலித்து கொண்டிருக்கிறாள். கர்ப்ப கிரகத்திற்கு முன்புள்ள அர்த்த மண்டபத்தில் அன்னைக்கு வலதுபுறம் விநாயகர் அமைந்திருக்கிறார். சன்னதியின் முன்புறம் அமைந்துள்ள மகா மண்டபத்தில் நந்தீஸ்வரர் கொடிமரம் பலிப்பீடம் அமைந்துள்ளது. மகா மண்டபத்தை அடுத்து மணி மண்டபம் அமைந்துள்ளது. அம்மன் சன்னதியை சுற்றிலும் பரிவார தேவதைகளாக சன்னதிக்கு தென்புறம் வடக்கு வாய் சொல்லி வெயிலு காத்தம்மன் உள்ளனர். இவர்களுக்கு முன்பாக அரச மரத்தடியில் சித்தி விநாயகரும் அமர்ந்து அருள்பாலித்து வருகிறார். சன்னதிக்கு வடப்புறம் பேச்சி அம்மனும் முப்பிடாதி அம்மனும் வீரபுத்திரரும் பைரவருக்கு மற்றும் காத்தவராயரும் அமர்ந்து அருளாசி வழங்கி வருகிறார். தெற்கு பரிவார மண்டபத்தில் அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய மாவிளக்கு மண்டபத்தின் உள்ளே உட்புற சுவர்களில் இத்தலத்தின் ஸ்தல வரலாறும் அன்னை பராசக்தியின் பற்பல அவதாரங்களும் திருவுருவ படங்களும் வண்ண சுவைகளாக வண்ண கலவைகளாக உயிர் பெற்று காட்சியளிக்கின்றது. மாவிளக்கு எடுப்பதற்கு படுத்து கிடக்கும் பக்தர்கள் பார்வை செல்லுமிடங்கு ஆகிய மண்டபத்தின் மேற்கூரையில் அஷ்டலட்சுமியின் அவதார திருவுருவ படங்கள் வரையப்பட்டுள்ளன. கோட்டை சுவருக்கு வெளியே தென்கிழக்கு பகுதியில் காவல் தெய்வமாகிய கருப்பண்ணசாமிக்கு சன்னதி அமைந்துள்ளது. திருக்கோவிலின் தென்கிழக்கு பகுதியின் வடக்கு பார்த்தவாறு கயிறு குத்து மஞ்சள் நீராட்டு அம்மன் கோவில் உள்ளது. வித்தியாசமான அம்மனாக கயிறு குத்து மஞ்சள் நீராட்டு அம்மன் இங்கு அமைந்திருக்கிறார். பொதுவாக அம்மன் இடது கால் மடித்து வலது காலை தொங்கவிடப்பட்டு அமைந்திருக்கும். ஆனால் இருக்கன்குடி மாரியம்மனோ இந்த அண்ட சராசரத்தில் ஆக்கலும் அழித்தலும் தானே, நானின்று ஓர் அணுவும் அசையாது என்பதற்கேற்ப வலது காலை மடித்து இடது காலை தொங்கவிட்டிருக்கிறார். இந்த அமைப்பு இருக்கன்குடி மாரியம்மனின் சிறப்பு அம்சமாகும். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் எனும் ஊரிலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது இந்த இருக்கன்குடி கிராமம். இந்த ஊரில் இருக்கும் மாரியம்மன்
கோவில் தமிழகத்தில் தென் மாவட்டத்தில் இருக்கும் மிகவும் பிரபலமான கோவில்களில் ஒன்று. இந்த கோவிலில் வழிபட்டு செல்பவர்களுக்கு அம்மை உட்பட அனைத்து விதமான நோய்களும் நீங்கும். இருக்கன்குடி மாரியம்மனை வழிபட்டால் கண் சம்பந்தப்பட்ட நோய், தீராத வயிற்று வலி, அம்மை நோய்கள் தீரும். கோரிக்கைகள் நிறைவேறியதும் நோய் தீர்ந்தவுடனும் அம்மனுக்கு அக்னி சட்டி எடுத்தும் மாவிளக்கு ஏந்தியும் அங்க பிரதட்சணம் செய்தும் நேர்த்திக்கடன் செலுத்தலாம். ஆதியில் தினமும் காலை மாலை 2 வேளை மட்டுமே நித்திய பூஜைகள் நடைபெற்று வந்தது. பக்தர்கள் வருகை அதிகரித்ததும் பழைய நடைமுறைகள் மாற்றப்பட்டு தற்போது உதய பூஜை, காலசாந்தி பூஜை, திருக்கால பூஜை, உச்சிக்கால பூஜை, சாயரட்சை பூஜை, அர்த்தஜாம பூஜை என தினமும் 6 கால பூஜைகள் நித்திய பூஜைகளாக நடைபெற்று வருகின்றது. செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு ஆகிய கிழமைகளில் பக்தர்களின் தரிசன வசதிக்காக காலை நடை திறப்பு முதல் இரவு பூஜை முடியும் வரை தொடர்ந்து சன்னதி திறந்திருக்கும். திருவிழா காலங்களில் தவிர மற்ற தினங்களில் பிற்பகல் 1:30 மணி முதல் மாலை 5 மணி வரை சன்னதி நடப்பு சாத்தப்பட்டிருக்கும். பௌர்ணமி ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் இரவு முழுவதிலும் பௌர்ணமி திதி அமைந்திருக்கும் தினத்தில் மாலை 6 மணிக்கு மேல் அபிஷேகமும் சிறப்பு பூஜையும் திருக்கோவில் சார்பாக நடத்தப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்படும். திருவிழா காலங்களான ஆடி மாதம், தை மாதம், பங்குனி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமைகளிலும் விசேஷ நாட்களான சித்திரை வருடப்பிறப்பு, தீபாவளி, திருக்கார்த்திகை உட்பட விசேஷ நாட்களிலும் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகளும் விசேஷ பூஜைகளும் நடைபெறும். தை கடைசி வெள்ளியிலும் பங்குனி கடைசி வெள்ளியிலும் பெருந்திரளான மக்கள் அம்மன் அருளை பெற கூடுவது கண்கொள்ளா காட்சியளிக்கும். தீராத நோய்களை தீர்த்து வைத்தும், மக்கள் பேறு அளித்தும், மாங்கல்ய பாக்கியம் அளித்தும், திருமண பாக்கியம் வேண்டியோருக்கு வரம் அளித்தும் அருளாட்சி செய்யும் அம்மனை தரிசித்து அருள் பெறுவோமாக. ஓம் ஸ்ரீ இருக்கன்குடி தாயே போற்றி போற்றி. நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள், கமெண்ட் செய்யுங்கள். மேலும் இது போன்ற மர்மமான கோயில்களையும் மர்மமான சாதனைகள் பற்றியும் அற்புதங்கள் பற்றியும் மற்றும் பல ஆன்மீக பரிகாரங்கள் பற்றியும் தெரிந்து கொள்ள நம்ம ஆன்மீக தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.